ஆறாம் அதிகாரம். Genesis chapter 6 verses 1 to 8. The book of Genesis chapter 6 verses 1 to 8. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் ஒருங்கிணைந்து சேர்ந்து வாசிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களுக்கு கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்னென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பறிந்தவும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உட்கார்ந்து இப்பொழுது யாராவது ஒருவர் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் அனைவரும் 6 மாதங்கள் கடந்து 7வது மாதம், அதிலும் 4 நாட்களை நாம் கடந்து 5வது நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். நான் வீட்டிலே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது ஆவியானவர் இந்த 7ஆம் மாதத்துடைய கருப்பொருள் என்ன என்பதை உணர்த்தினார். ஆவியானவர் மிக தெளிவாக என்னிடத்தில் சொன்னார், இந்த 7வது மாதம் ரேடியன் திருச்சபையாருக்கு கிருபை மாதம். இந்த 7வது மாதம் ரேடியன் திருச்சபையாருக்கு கிருபை மாதம். உயிருள்ள கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் கிருபை மாதம் என்று சொன்ன உடனே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிவிட்டோம். சொல்லாமல் இருந்தது ஏன் எனக்கு தெரியல. ஆமென். இந்த 7வது மாதம் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம்
இவ்வளவு மந்தமாக இங்கே இருப்பது, நாங்கெல்லாம் ஆலயத்தில் உட்கார்ந்து எப்பொழுதெல்லாம் போதகர் வாக்குகின்ற வசனங்களையும் சத்தியங்களை சொல்வாரோ உடனே எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எங்களை தூண்டி நாங்க என்ன பண்ணுவோம்னா அல்லேலூயா அப்படிதான். ஆனா நீங்க வாயை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது உங்க இருதயத்தில் பொழுது விட்டு இல்லையா, உங்க ஆவியின் அனல் உண்டாகலையா? ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி. Finding grace in God's sight. தேவனுடைய பார்வையில் கிருபையை கண்டறிவது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கிருபை உள்ளவர். தேவனுடைய கிருபை எதற்கும் உள்ளது என்று சங்கீதம் 36 உள்ள வாசி. கிருபை என்பது என்ன? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் தேவன் அருளுகிற தேவனுடைய தகுதி இல்லாத தயவுதான் கிருபை. வாயிருக்கிறவங்க அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் தேவன் அருளுகிற தேவனுடைய தகுதி இல்லாத தயவுதான் கிருபை. துன்மார்க்கத்தினாலும் லஞ்சம் மோசடியினாலும் நிரம்பியுள்ள இந்த உலகத்துல நோவா நிமிர்ந்து நின்றான். காரணம், அவன் தேவனுடைய பார்வையில கிருபையை கண்டடைந்தான். இந்த தெய்வீக தயவு நோவாவை பாதுகாத்தது. அது மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் ஜலப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது தேவனின் ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு பாத்திரமாக நோவா ஆனால் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் கிருபையை கண்டறிவது தெய்வீக தயவின் வாழ்வை வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கும் அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கும் நம்மை நாமே நிலைப்படுத்திக் கொள்வது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். What is grace? கிருபை என்பது என்ன? கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தெய்வீக வெகுமதி, தெய்வீக ஈவு. இந்த ஈவு நாம் சம்பாதிப்பதுதான் அல்ல, விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிருபை என்பது என்ன? தகுதி, தேவனுடைய தகுதியற்ற தயவுதான் கிருபை. அல்லேலூயா. இதற்காக நாம் வேலை செய்து முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இது இலவசமாக நமக்கு அருளப்படுகிற தகுதி அல்லாத தேவனுடைய தயவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள்
எந்த கிருபையும் கிரியைகளினாலே சம்பாதிக்கக்கூடியது அல்ல. முதலாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கிருபையானது நம்மை ரட்சிக்கிறது, நம்மை தாங்குகிறது. கிருபை மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வைக்கப்படுகிறோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவன் கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவன் கிருபை பிரசன்னமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, கிருபையானது என்ன செய்கிறது? பாவத்தினை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கிறது, உரிமை அளிக்கிறது. தேவனுடைய கிருபை நீதிமானாய் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 6:14 வாசிங்க. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படிக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த ஆலயத்தில் யார் யார் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, கிருபையானது தேவாதி தேவனை நாம் அணுகுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அவருடைய கிருபையால் நாம் தைரியமாக கிருபாசன தன்மையில சேர முடியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் பாருங்க. கிருபையை பெற்றுக்கொள்ளனா, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளனா, நம்ம கிருபாசன தன்மையில சேரணும். கிருபாசன தன்மையில சேர்வதற்கு நமக்கு தைரியத்தை கொடுப்பது என்ன? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறார். ஆகியோர் என்ன பண்றோம்? கிருபாசன தண்டையில தைரியமாய் சேர்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். பவுலுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த முள் நீங்குவதற்காக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் 3 முறை ஜெபம் பண்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்
கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த ஆலயத்துல பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் இதே பதிலை உனக்கு தருகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 6:8 வாசிங்க. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ அப்படி வாசிங்க. எப்படி வாசிங்க? நோவாவுக்கோ. ஏன்னா நோவாவை சுத்தி யார் இருந்தாங்க? லஞ்சம் வாங்குறவங்க, மோசடி பண்றவங்க, ஏமாத்துறவங்க, பாவத்தை அப்படியே பால் மாதிரி குடிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கோ, இன்னைக்கு காட்பாடி எப்படி இருக்கோ, அந்த மாதிரிதான் நோவாவின் காலத்திலையும் புசிப்பதும் குடிப்பதும் உடுப்பதும் கல்யாணம் பண்ணுவதும் பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதும் இதே மாதிரிதான் அந்த நாட்கள்ல இருந்தாங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மோசேகிட்ட நோவாவுக்கோ அப்படின்னு எழுதினார். நோவாவுக்கோ he alone received God's grace. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவா என்ன பண்ணா? எப்படி அவருக்கு கிருபை கிடைத்தது? நோவா அதுக்கு பிரயாசம் எடுத்தாரா? எடுத்தார். என்ன பிரயாசம்? மோசடியும் ஊழலும் நிறைந்த இந்த உலகத்துல நோவா தனிமையாக்கப்பட்டார். காரணம், நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய நீதியிலே நடந்தார். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய நீதியிலே நடந்தபடியால் நோவாவுக்கோ கர்த்தருடைய பார்வையில கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, பொல்லாத சந்ததியார் மத்தியில நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். மற்றவர்கள் நோவாவோடு வசித்தவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு அகன்ற பொழுது அவன் உண்மை உள்ளவனாய் நிறைந்திருந்தார். ஆதியாகமம் 6:9 வாசிங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். இருந்து கொண்டே இருந்தார். நோவா தேவனோடு நடந்து கொண்டிருந்தார், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். என்னன்னா நீ வாக்கிருக்கா, அவன் நடந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ வசிக்கிற பகுதியில உன்னோடு கூட வசிக்கிற ஜனங்கள் தேவனை விட்டு அகன்று தேவனுடைய வழியில் நடக்காமல் பாவ வழியில் நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நோவாவுடைய வாழ்க்கையை போல நீதிமான் உத்தமனுமாய் நீ நடக்கிறாயா? அப்படி நடந்தால் தேவனுடைய பார்வையில உனக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நோவாவுடைய குணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் என்னென்ன அறிவுரைகளை நோவாவுக்கு கொடுத்தாரோ எல்லா அறிவுரைகளுக்கும் நோவா கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய பிள்ளையே,
இந்த ஆலயத்துல 52 வாரம் தேவனுடைய அறிவுரைகளை நாம் கேட்கிறோம். அறிவுரைகளை கேட்ட நாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு பிரசங்கிக்கப்பட்ட எனக்கு உண்டான அந்த அறிவுரைகளை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எத்தனை பேர் நோவாவை போல தேவனுடைய அறிவுரைகளுக்கு கீழ்ப்படுத்தீர்கள்? சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரம் வாசிங்க, ஆதியாகமம் 6:22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? என்ன வார்த்தையை நோவாவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நடந்தார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனம் சொல்றபடி வலதுபுற இடதுபுறம் சாயாம நீ நடக்கிறாயா? சிரித்து பார். எத்தனை முறை நீ போய் பேசியிருக்கிற? எத்தனை முறை நீ கீழ்ப்படியாம இருந்திருக்கிற? நோவாவுடைய கீழ்ப்படிதல் பாரு. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உண்மை உண்டா? நீ பேசுகிற வார்த்தைகள் நீ போய் பேசுகிறாயா? நீ சொல்ற நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இதுவரைக்கும் நீ எத்தனை காரியங்களை செய்து முடித்திருக்கிறாய்? சிந்தித்து பார். எப்படி உனக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்? கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுது வசனம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய கோபம் தனியை கடவுள். நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே சொன்ன உனக்கு கோபம் பற்றி நீ ஒரு கிறிஸ்தவனா? நீ ஒரு கிறிஸ்தவனா? கோபம் வரலாமா? இயேசு கிறிஸ்துவ காரியத்தினார் இயேசு கிறிஸ்துடைய தலையில முன்முடி வைத்து கோயிலால் அழைத்தார்கள். கண்ணில் அழைத்து தாடியை புதுனார். ஆனா இயேசு கோபப்பட்டாரா? கோபப்படவே. கர்த்தருடைய பிள்ளையே, நோவாவுடைய வாழ்க்கையை பார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கற்பனையிலே கிருபை கிடைத்தது. நோவா பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய நீதியை பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தன்னை சுற்றிலும் வசித்தவர்களை எச்சரித்தவர் தான் நோவா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்ப சில பேர் வேத புஸ்தகத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த புஸ்தகத்தை பார்ப்பதா பார்க்கறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கறீங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் பிரசங்கத்தினாலாக நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நோவா பிரசங்கம் பண்ணார். அந்த நாட்களில் என் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெருக்கி கிடையாது. அந்த நாட்கள்ல ஆலயம் கிடையாது, பலிபீடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நோவா பாருங்க,
கர்த்தருடைய பிள்ளையை மற்றவர்கள் தவறான காரியத்தை செய்யும் பொழுது, மற்றவர்கள் ஊழல் செய்யும் பொழுது, மற்றவர்கள் பொய் பேசும் பொழுது, மற்றவர்கள் தவறான இச்சைகளின்படி நடக்கும் போது வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நீ எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாய். சொல்லுப்பா, உன்னுடைய வீட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் என்னை காட்டிலும் என் வீட்டில் இருக்கிற பாஸ்டர்மா அவர்கள் மிக கண்டிப்பாக, அது யாரா இருந்தாலும் சரி, அது பிள்ளையா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மிக கண்டிப்பாக நீ செய்வது சரி, புரிஞ்சுக்கோ, மாறு அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளை பாவம் செய்கிறவர்களோடு நீ ஒத்து போறாயா? மற்றவங்க போய் பேசுனா நீ போய் பேசுறியா? அது சரியில்லையா? சிந்தித்துப்பா. நோவா என்ன பண்ணாரு? வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து தன்னை சுற்றிலும் வசித்த மக்களை எச்சரித்து கொடுத்தார். இப்ப நீங்க கேட்கலாம், தேவனுடைய பார்வையில கிருபை எப்படி கிடையாது? கிருபை எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை நாமே நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். You have to position yourself to receive that grace. கிருபையை பெற்றுக் கொள்ளனா அவருக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. You need repentance. கிருபையை பெற்றுக் கொள்ளனா உனக்கு வேற என்ன தேவை? தாழ்மை தேவை. You need humbleness. ஆகவே கிருபையை பெற்றுக் கொள்ளனா மனம் திரும்புதலும் தாழ்மையும் தேவை. ஏன்னா வேதத்தில் தெளிவா பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இரண்டாவது, யாருக்கு கிருபை கிடைக்கும்? கிருபை எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. ரோமர் 5:1-2 பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. அவர்கள் கிருபை எப்படி வரணும்? விசுவாசத்தினால. யார் விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவில விசுவாசம். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீதிமானாய் வாழும் வாழ்க்கையை வாழும். நீதிமானாய் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுடைய தயவை நீ பெற்றுக் கொள்ளலாம். பரிசுத்தத்தில் நாம் கட்டாயம் நடக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். தீத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவன் கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். அப்போ பரிசுத்தமா நீ நடக்கிறனா தேவ தயவை
ஆப்ஷன் கிடையாது. கட்டாயமா நீ பரிசுத்தத்துல நடக்கணும். கர்த்தருக்குள் அருமையானவரே, கிருபை எப்படி கிடைக்கும்? கிருபை எப்படி கிடைக்கும்னா, தேவன் என்ன பண்ணணும்னா இடைவிடாமல் தேவன் என்ன பண்ணுங்க, இடைவிடாமல் பெறணும். யாரெல்லாம் அவரை விடாமுயற்சியுடன் தேடுகிறார்களோ அவர்கள் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஏனென்றால் வாசிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஏனென்றால் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த பலன் தான் கிருபை. அந்த பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறது இல்லையா? அந்த பலன் தான் கிருபை. எஸ்தருடைய வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் 5:2. எஸ்தர் 5:2 வாசிங்க. யோபுக்கு முன்னால இருந்து பாருங்க. எஸ்தர் எடுத்துட்டீங்களா? யோபுக்கு முன்னால எஸ்தர் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே பண்றீங்க, வாய் இல்லாத நீங்க. எஸ்தர் 5:2 யாராவது வாசிங்க. பாருங்க, ராஜா அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you brother. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவரே, ராஜாவுக்கு முன்பாக அவள் கிருபையை கண்டடைந்து தன் ஜனங்களை காப்பாற்றினார். ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவரே, ஏன் ஆண்டவர் இன்றைக்கு கிருபை பற்றி பேசுகிறார்? ஏன் ஆண்டவர் கிருபை பற்றி பேசுகிறார்னா, கிருபை மூலமா நமக்கு அநேக அனுகூலங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில நாம் கிருபையை கண்டடையும் பொழுது கணக்கில் அடங்காத ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்கிறோம் தெய்வீக பாதுகாப்பு. கிருபையானது தீங்கிலிருந்து பொல்லாப்பிலிருந்து நம்மை மூடி மறைத்து காக்கிறது. கிருபையானது தீங்கிலிருந்து பொல்லாப்பிலிருந்து நம்மை மூடி மறைத்து காக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 1:4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே வாசிங்க. வாய் கொடுக்கிறீங்க, வாய் திறந்து வாசிங்க. வசனத்தை வாசித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவரின் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார்.
நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் அறிகிறார். அல்லேலூயா. கிருபை மூலமாகவே நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் அறிகிறார். ஆமென். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. நீங்க வாசிக்க சொல்றத விட நானே சொல்லிருக்கேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கிருபை என்ன செய்யும்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். 75வது சங்கீதம் 6-7 வாசிங்க. சங்கீதம் 75:6-7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்து செல்லுமிருந்து ஜெயம் வராதே. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். பாருங்க, வசனம் சொல்லுது தேவன் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்போ உயர்வு எங்க வருது? கிருபை தேவனிடத்திலிருந்து உயர்வு நமக்கு வருகிறது. ஆமென். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 7வது மாதம் முதல் கொண்டு கிருபையிலே நாம் வளர வேண்டும். 7வது மாதம் முதல் கொண்டு கிருபையிலே வளரும். கிருபையில வளரணும்னா கிருபை வந்து தேங்கி இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. கிருபை இஸ் நாட் ஸ்டேட்மெண்ட். கிரேஸ் இஸ் நாட் ஸ்டேட்மெண்ட். கர்த்தருடைய அருமையானவரே, நேற்று நம்ம எல்லாரும் தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கோம். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையில வளரணும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையில வளரணும். தேவனுடைய கிருபையில வளர முடியுமா? வளர முடியும். ஆமென். ஆமென். எப்படி வளர முடியும்? அவருடைய அறிவிலே நாம் வளரும் பொழுது அவருடைய கிருபையில நாம் பெறுவோம். அவருடைய அறிவிலே நாம் வளரும் பொழுது அவருடைய கிருபையில நாம் பெறுவோம். 2 பேரு 3:18 பாருங்க. 2 பேரு 3:18 எடுக்க மாட்டீங்க. சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில நாம் வளரணும். ஆமென். அவரை அறிகிற அறிவில நாம் வளரணும். ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்க கிருபையில வளரணும்னா தேவனோடு உள்ள கூட்டுறவிலே நிறைந்திருக்கு. தேவனோடு உள்ள நோவாவை போல, ஏனோக்கை போல தேவனோடு உள்ள நீங்க நடந்தீங்கன்னா, அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க கிருபையில வளர முடியும். ஆமென். அடுத்தபடியாக கிருபையில வளரணும்னா சுத்த இருதயத்தோட தேவனை சேவிக்கணும். கிருபையில வளரணும்னா சுத்த இருதயத்தோட 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. அவர் எனக்கு அருளிய கிருபை நிர்வாணமாய் இருக்கவில்லை. அவர்
அவருக்கு சேவை செய்யும் பொழுது கிருபையானது பலகி பெறும். யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை பலகி பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம கிருபைக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நம்முடைய இருதயத்தில் பொழிந்து அருளும்படியாக தேவனிடம் நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். எபிரேயர் 4:15 பாருங்க. எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா ஜெபிக்கணும். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறாரு. அவரும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எங்க ஜெபிக்கிறார்? நீங்க எங்க ஜெபிக்கிறீங்க? இயேசு எங்க ஜெபிக்கிறார்னா ரெண்டு பேருமே எங்க ஜெபிக்கிறோம்னா கிருபாசன தரையில. அல்லேலூயா. ஆமென். அந்த கிருபாசன தரையில தைரியமா சேரணும். ஏன்னா தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள போறது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். ஆனா நமக்கு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசம் இருக்கிறபடினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அந்த தைரியத்தினால நம்ம கிருபாசன தரையில சேர்கிறோம். கிருபையை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 4:33 வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யார் யார் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பலவா சாட்சி சொல்றாங்களோ அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே உங்க மேல பூரண கிருபை உண்டாகணும்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்றீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும்னா, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, காட்பாடியில உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு மத்தியில தாக்கத்தை உண்டாக்க வேண்டுமானால் நீங்க தேவனுடைய பார்வையில கிருபையை கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பார்வையில கிருபையை கண்டறிஞ்சீங்கன்னா நீங்க காட்பாடியில வாழ்கிற மக்கள் மத்தியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உங்க வாழ்க்கை மற்றவருடைய மாற்றத்துக்கு, மற்றவருடைய மனம் திரும்புவதற்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் தேவனோடு கூட அனுதினமும் நடப்பேன். அது மாத்திரமல்ல, நான் அநீதியில் வாழாமல் நீதியிலே வாழ்வேன். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய தவறி போகாத அன்பிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன்.
நீதியில வாழ்ந்தனா அவரது தவறி போகாத அன்பிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன்னா தெய்வீக நோக்கத்தை காட்பாடியில நான் நிறைவேற்றேன்னா தேவனுடைய கிருபையை இடைவிடாமல் நான் தேடிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்களா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூரணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூரணம். அல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்துங்க. அப்பா பிதாவே, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உம்முடைய இலக்குகளுக்கோ முடிவே இல்லை. தகப்பனே, இந்த ஜூலை மாதத்துல அளவற்ற உம்முடைய கிருபையினால என்னை முடிசூட்டும். என் வாயை உமது கிருபையினாலே திருப்தியாகும். நான் நோவல்